morning. நான் போன வகுப்புல அயனாக்கல் சக்திகள் இந்த டீதோப்பு மூலங்கள் எவ்வாறு காணப்படுதுன்னு சொல்லி பார்த்துருந்தாங்க. எஸ்பி தொகுப்பு மூலகங்கள்கிட்ட அயனாக்கல் சக்தியோடு ஒப்பிடும்போது டி தொகுப்பு மூலகங்களினுடைய அயனாக்கல் சக்தி சீரான மாற்றத்தை காண்பிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்க தெளிவான ஒரு மாற்றம் இருக்கும். இத்தனையாங்கூட்டத்துல கூட இத்தனையாங்கூட்டத்துல கூட இப்படி போகும் சொல்லி அந்த மாதிரி இங்க இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு சொல்லியிருக்கு. சரிதான். எஸ் தொகுப்பு உலோகங்களோடு ஒப்பிடும் போது டி தொகுப்பு உலோகங்களுக்கு அயனாக்கல் சக்தி கூட, பி தொகுப்போடு ஒப்பிடைகள்ல குறைகள். அது ரெண்டுக்கும் இடையில இருக்கும்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கு நாங்க எஸ் தொகுப்பு உலோகங்கள்கிட்ட உருகுநிலை கொதிநிலையோட ஒப்பிடும் போது இந்த டி தொகுப்பு உலோகங்கள்கிட்ட உருகுநிலை கொதிநிலை எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். உலோகங்களினுடைய உருகுநிலை கொதிநிலை என்பது உலோக அணுக்கள்ல இருக்கிற உலோக பிணைப்பிட்ட வலிமையில தங்கி இருக்கு. சரிதானே? அணுக்களுக்கு இடையிலான கவர்ச்சி விசைதான் அங்க செல்வாக்கு செலுத்தும். நீங்கள் துணை இடை ஈர்ப்பு விசைகளை பற்றி கதைச்சிருக்கீங்க. பொதுவாக சட பொருட்கள்கிட்ட உருகுநிலை கொதிநிலையை பாதிக்கிற காரணிகளுக்கு துணை இடை ஈர்ப்பு விசை, இருமுனைவு கவர்ச்சி, ஐதர்சன் பிணைப்பு, லண்டன் கவர்ச்சி விசை, அப்படி நீங்கள் துணை இடை ஈர்ப்பு விசைகள்னு சொல்லி பார்த்துருக்கேன். ஆனால் இந்த உலோகங்கள்கிட்ட உருகுநிலையை பாதிக்கிறது உலோக பிணைப்பு, அயன் பிணைப்பு, உலோக பிணைப்பு, பங்கீட்டு வலு பிணைப்புகள் முதலான இடை ஈர்ப்பு விசைகள் என்று சொல்லப்படும். முதலான பிணைப்புகள் என்று சொல்லப்படும். ஒரு துணையான பிணைப்போட ஒப்பிடும் போது முதலான பிணைப்புகள் பெருமளவு வலிமையான. சாதாரணமாக நாங்கள் ஐதர்சன் பிணைப்பின் வலிமை என்று கதைக்கிறதாக இருந்தால் அதற்கு ஒரு 10 கிலோஜூல் தொடக்கம் 40 கிலோஜூல் வரைக்கும் பிணைப்பு சக்தி இருக்கு. அதை உடைக்கிறதுக்கு 40 கிலோஜூல் மேக்சிமம் கொடுத்தால் அந்த பிணைப்பு உடைக்கும். ஆனால் சாதாரணமாக ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அது 300-400 தாண்டி வரும். பங்கீட்டு வலு பிணைப்பு என்பது ஒரு முதலான பிணைப்பு, ஐதர்சன் பிணைப்பு என்பது துணையான பிணைப்பு. துணையான பிணைப்போடு ஒரு முதலான பிணைப்பை ஏனைய நிபந்தனைகள் அன்னளவாக சமனாக இருக்கும்போது ஒப்பிடுவது பொருத்தப்பாடது. எப்போதுமே அந்த சந்தர்ப்பத்துல முதல் இடை ஈர்ப்புகள் எளிமையானவையாக இருக்கு. அப்ப உலோகங்கள்ல இருக்கிற முதலான கவர்ச்சி விசை உலோக பிணைப்பு. சில உலோகங்கள்ல இருக்கிற முதலான கவர்ச்சி விசை உலோக பிணைப்பு. 4ஆம் ஆவர்த்தனத்துல இருக்கிற மூலகங்கள்ல டி தொகுப்பு மூலகங்களுக்கு தான் உருகுநிலை கொதிநிலை உயர்வாக இருக்கு. நாங்கள வர பி தொகுப்பு மூலகங்களுக்கு கூட அவ்வளவு உருகுநிலை கொதிநிலை இருக்காது. சரிதான். நாங்கள் அலோகங்கள் மற்றது உலோகங்களுக்கும் திட்டமானதாக இருக்காது. 4ஆம் ஆவர்த்தன மூலகங்கள்ல நீங்கள் பொட்டாசியம் தொடக்கம் சட்டன் வரை பாத்தீங்கன்னு சொன்னாங்க. பொட்டாசியம்ல கால்சியம், ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், ஃபெரம், கோபால்ட், நிக்கல், சட்டன். இப்ப 4ஆம் ஆவர்த்தனத்துல இந்த மூலகங்களை பாத்தீங்கன்னா இவற்றின் வலுவள ஓட்டுல 4s1 என்று சொல்லி ஒரு இலத்திருந்தாங்க. அதற்கு முன்னம் 3s2 3p6 இருக்கு. ஈற்றயல் ஓடு சடத்துவ வாயு இலத்திர நிலையத்துல காணப்படும். இந்த இலத்திரனை அகற்றுவது சாதாரணமான காரியம் அல்ல. இது மிகவும் வலிமையான ஒரு இலத்திரன் நிலையம். இதுல இருந்து ஒரு இலத்திரன் என்ன செய்யாதுன்னு சொன்னால் கருவின் கருக்கவர்ச்சியை வெளியில வராது. இந்த இலத்திரனுக்கும் கருவுக்கும் இடையிலான கவர்ச்சி விசை குறைவாக இருக்கிறதால இது கருவின் கவர்ச்சி விசையை விட்டு என்ன செய்யணும்னா உலோகத்துல வெளியில வரும். அதைத்தான் நாங்கள் சுயாதீன இலத்திரன்கள் என்று சொல்றோம். சுயாதீனம் அடையும். அப்ப யார் சுயாதீனம் அடையும்? பொதுவாக
வலுவள ஓட்டு இலத்திரன்கள் சுயாதீனம் அடையும். ஏன் வலுவள ஓட்டு இலத்திரன்கள் சுயாதீனம் அடையும் என்று சொன்னால், இவற்றுக்கும் கருவுக்கும் இடையிலான கவர்ச்சி விசை ஈற்றயல் ஓட்டு இலத்திரன்களால திரையிடப்படுவதால கரு இந்த இலத்திரன்களை கவர்ற வீதம் குறையும். அப்ப இந்த இலத்திரன்கள் வெளியில வரும், கருவிட கவர்ச்சி விசையை விட்டு வெளியில வரும். அதைத்தான் நாங்கள் சொல்றோம் சுயாதீன இலத்திரன்கள் சொல்றோம். பொட்டாசியத்துல ஒரு இலத்திரன் என்ன செய்யும் என்று சொன்னால் சுயாதீனம் அடையும். அதே போல கால்சியத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் 3s2 3p6 4s2 என்று வரும். இதுல 2 இலத்திரன்கள் சுயாதீனம் அடையும். சுயாதீன இலத்திரன்கள் கால்சியத்துல 2. ஆனாலும் இதுல ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு சொன்னால் இந்த 4s1 இலத்திரன் முற்றாக சுயாதீனம் அடையக்கூடியதாக இருக்கு. 4s1 இலத்திரன் முற்றாக சுயாதீனம் அடையும். 4s2 இருக்கிற 2 இலத்திரன்களும் சுயாதீனம் அடையக்கூடியவை. ஆனாலும் உபசக்தி மட்டம் முழு நிரம்பல்ல இருக்கிறதால இந்த 4s2 இலத்திரன்கள்ட்ட சுயாதீன தன்மை 4s2 இலத்திரங்கள் சுயாதீன தன்மை முற்றானதாக இருக்கிறீர்கள். அதை நாங்கள் பகுதியாக சுயாதீனம் அடையும் என்று சொல்லிக் கொள்வோம். பகுதியாக சுயாதீனம் அடையும். சுயாதீனம் அடையும். சுயாதீன இலத்திரங்கள் 2. 4s1 இருக்கிற இலத்திரன் சுயாதீனம் அடைகிறதோடு ஒப்படைக 4s2க்கு உபசக்தி மட்ட முழு நிரம்பல் அது சுயாதீனம் அடைகிறது என்பது குறை. உலோகங்களினுடைய உருகுநிலை கொதிநிலை என்பன உலோக பிணைப்பின் வலிமையில தான் தங்கி இருக்கு. அப்படி என்று சொன்னால் உலோக பிணைப்பின் வலிமையை பாதிக்கின்ற காரணிகள், உலோக பிணைப்பின் வலிமை பாதிக்கின்ற காரணிகளை பற்றி நீங்க வழங்கிக் கொள்ளவும். உலோக பிணைப்பின் வலிமை தங்கியுள்ள காரணிகள் ஒன்று ஆரை, உலோக ஆரை என்று சொல்லலாம். ஆரை. 2வது சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கை. சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கை. இந்த 2ம் சேர்ந்து இலத்திரன் அடர்த்தியை தோற்றுவிக்கும். இலத்திரன் அடர்த்திக்கு காரணமாக இலத்திரன் அடர்த்திக்கு காரணமாக. அப்ப கூட்டம் ஒன்றில சுயாதீன இலத்திரன்கள் ஒன்றாக இருந்தாலும் ஆரை மேலிருந்து கீழ் நோக்கி அதிகரிப்பதால இலத்திரன் அடர்த்தி குறையும். இலத்திரன் அடர்த்தி குறைந்தால், சுயாதீன இலத்திரன் அடர்த்தி குறைந்தால் உலோக பிணைப்பின் வலிமை குறையும். உலோக பிணைப்பின் வலிமை குறைந்தால் அடுத்துள்ள அணுக்களுக்கு இடையிலான கவர்ச்சி விசை குறையும். ஆகவே இலகுவாக அது உடைக்கப்பட திரவ நிலைக்கு மாறும். உலோக பிணைப்பின் வலிமையை பாதிக்கின்ற காரணிகள்ல சுயாதீன இலத்திரங்கள் எண்ணிக்கையும் உலோகங்களுடைய ஆரையும் பிரதான செல்வாக்கு செலுத்தும். இந்த 2மே என்ன செய்யும் என்றால் சுயாதீன இலத்திரன் அடர்த்தியை தோற்றுவிக்கும். இந்த இலத்திரன் அடர்த்தி கூடினால் உலோக பிணைப்பு வலிமையாயிருக்கும். வலிமையான உலோக பிணைப்புடைய சாளகத்துல உலோகங்களுக்கு இடையிலான கவர்ச்சி விசையை உடைக்க வேணும். அதிக அளவு வெப்பம் வேணும். அதிக வெப்பத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதிக அளவு வெப்பநிலை வேணும். அந்த வெப்பநிலையை தான் நாங்கள் உருகு நிலையாக அடையாளப்படுத்திக் கொள்றோம். அப்ப உலோக பிணைப்பின் வலிமை கூட்டம் ஒன்றில் சுயாதீன இலத்திரங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஆரை கூட்டத்தின் வழி அதிகரிக்கும். இலத்திரன் அடர்த்தி குறையும். ஆகவே உருகு நிலை குறைந்து கீழே இருக்கிற சீசியம் பிரான்சியம் 30 பாகசில திரவ நிலைக்கு மாறும். பொட்டாசியத்தோடு ஒப்பிடும் போது கால்சியத்துக்கு உலோக ஆரை குறைவு. பொட்டாசியத்தோடு ஒப்பிட கால்சியத்துக்கு உலோக ஆரை குறைவு. சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை கூட. ஆரை குறையும் போதும் சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போதும் இலத்திரன் அடர்த்தி அதிகரிக்கும். ஆகவே ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலையும் கூட்டம் ஒன்றின் உலோகத்தை விட கூட்டம் 2 உலோகங்களுக்கு இந்த தன்மையை நாங்கள் அவதானிக்கலாம். சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை கூட, ஆரை குறைவு, இலத்திரன் அடர்த்தி அதிகரிக்கும்.
இலத்திரன் அடர்த்தி அதிகரித்தால் உலோக பிணைப்பு வலிமை அடையும். அடுத்துள்ள அணுக்களுக்கு இடையிலான கவர்ச்சி விசை அதிகரிக்க வலிமையான கவர்ச்சி விசையை உடைக்கிறதுக்கு அதிகளவான சக்தியை வழங்கவும். அதிகளவான சக்தியை வழங்க வேண்டும் என்றால் அதிகளவு வெப்பம் வழங்கப்பட வேண்டும். ஆகவே கூட்டம் 1 மூலகங்களை விட கூட்டம் 2 மூலகங்களுக்கு உருகுநிலை கொதிநிலை உயர்வாக. அதுக்கான காரணம் சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை கூட 6 குறை. இப்ப நாங்கள் பார்க்க வந்தது டி தொகுப்பு மூலங்கள். டி தொகுப்பு மூலங்கள்ல 4s2 ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கு. ஸ்கண்டியத்துல 3D வந்து நிரம்ப ஆரம்பிக்கும். இங்க இந்த 4s2 இலத்திரன்கள் பகுதியாக சுயாதீனம் அடைவேன் உபசக்தி மட்டம் முழு நிரம்பல். இந்த 3D இலத்திரன்களும் சுயாதீனம் அடையும். அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். இலத்திரன்களும் சுயாதீனம் அடையும். கல்சியத்தோடு ஒப்பிடும் போது ஸ்கண்டியத்துக்கு அணு ஆரையும் குறைவு. அதே நேரத்தில் கல்சியத்துல 2 பகுதியாக சுயாதீனம் அடைகிற இலத்திரன்கள்லாம் காணப்படுது. ஸ்கண்டியத்துக்கு 3 இலத்திரன்கள் சுயாதீனம் அடையும். சுயாதீன இலத்திரன் இதுல பகுதியாக சுயாதீனம் அடைய 2, இதுல 1, 3 இலத்திரன்கள் சுயாதீனம் அடையும். ஆகவே கல்சியத்தின் உருவிலை கொதிலோடு ஒப்பிடும் போது ஸ்கண்டியத்துக்கு உருவுநிலை சற்று உயர்வாக இருக்கும். ஸ்கண்டியம் ஒரு டீத்தோப்பு மூலகம். ஸ்கண்டியத்துக்கே அப்படி என்று சொன்னால் டைட்டேனியத்தின் இலத்திரன் நிலை அமைப்பு 4s2 3d2 இது 2ம் பகுதியாக சுயாதீனம் அடையும். இது 2ம் முற்றாக சுயாதீனம் அடையும். அப்ப டி தொகுப்பில சுயாதீன இலத்திரங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆனால் வனேடியத்துக்கு 4s2 3d3 அப்ப இந்த 5 இலத்திரங்களும் சுயாதீனம் அடையும். குரோமியம் அசாதாரண இலத்திரன் நிலை அமைப்புக்குரியது 4s1 3d5 d5 உபசக்தி மட்ட அரை நிரம்பல் உறுதி கூட. ஆகவே இதுவும் சுயாதீனம் அடைகிற தன்மை குறையும். இது மட்டும்தான் இங்க சுயாதீனம் அடையக்கூடியதாக இருக்கு. வனேடியத்தோடு ஒப்படைக்கல குரோமியத்துக்கு உலோக பிணைப்பில பங்களிப்பு செய்கிற சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை சடுதியாக குறையும். ஆவர்த்தன அட்டவணையில டீத்தோப்பு மூலங்கள் ஸ்கண்டியம் டைட்டேனியம் வனேடியம் வரைக்கும் அன்னளவாக உருகுநிலை கொதிநிலை அதிகரிப்பதை அங்காளவார மூலகங்களுக்கு பேர்ந்து அன்னளவாக குறைந்து கொண்டு போறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த உருகுநிலை சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கையில மட்டும் தங்கி இருக்கு. ஆரையிலையும் தங்கி இருக்கு. ஆரைகளுடைய போக்கும் சீரற்றவை என்றுதான் குறிப்பிட்டிருக்கு. அப்ப ஒட்டுமொத்த விளைவின்படி எது அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உலோக பிணைப்பின் வலிமை தீர்மானிக்கப்படும். அதனால கொதிநிலை உருகுநிலை வந்து திட்டமாக எங்களால சொல்லலாம். ஆனா பொதுவாக வனேடியம் வரை சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை அதிகரிக்குது. கருவேற்றம் அதிகரிக்குது. உலோக பிணைப்புல பங்களிப்பு செய்கிற இலத்திரன் எண்ணிக்கை அதிகரிக்கிறதால உலோக பிணைப்பு வலிமை அடைஞ்சு உருகுநிலை கொதிலை அதிகரிக்கும். அங்கால பிரச்சனை என்னண்டா 3d5 அரணிரம்பல் சுயாதீனம் அடையாது. இது முற்றாக சுயாதீனம் அடையும். அவ குரோமியத்துக்கு சடனா குறையும். மங்கனேசுக்கு 4s2 3d5 இதுவும் பகுதியாகத்தான் சுயாதீனம் அடையும். 3d5 நிரம்பல் நிலை கூட. பங்காள என்ன செய்யும் சொன்னால் சுயாதீன இலத்திரன் வந்து குறையும். அப்ப வனேடியத்தை விட மங்கனேசுக்கும் உருவுள்ள கொதில குறைவாகத்தான் இருக்கும். அதனால இரும்பு அணுகாரையும் செல்வாக்கு செலுத்தும். சுயாதீன இலத்திரனை மட்டும் குறிப்பிட முடியாது. 3d6 மேலதிகமாக இருக்கிற அந்த ஒரு இலத்திரன் சுயாதீனம் அடையும்.
இப்படியே நாங்கள் உலோக பிணைப்பின் வலிமையோடு சம்பந்தப்பட்ட இலத்திரன் எண்ணிக்கை நாங்கள் பார்க்கலாம். ஆரையும் சம்பந்தப்பட்டிருக்கிறதால் உண்மையாக நாங்கள் குறிப்பிட வேணுமாயிருந்தால் டேட்டா வேல்யூ வச்சுக்கொண்டுதான் குறிப்பிட. பண்பறு ரீதியாக சொல்றதாக இருந்தது எஸ் தொகுப்பு மூலகங்களோடு ஒப்புடைய டி தொகுப்பு மூலகங்களுக்கு டி இலத்திரன்களும் சுயாதீனம் அடையும். எஸ் தொகுப்பு உலோகங்களுடைய ஆரையோடு ஒப்புடைய டி தொகுப்பு உலோகங்களுடைய ஆரைகள் குறைவு. ஆகவே எஸ் தொகுப்பு உலோகங்களின் உருகுநிலை கொதிநிலையிலும் பார்க்க டி தொகுப்பு உலோகங்களுக்கு உருகுநிலை கொதிநிலை உயர்வு. பி தொகுப்பில் இருக்கிறவை அனுபவமாக அலோகங்கள். அப்படி இல்லை என்று இருந்தாலும் அவை எங்க வரும் என்றால் உலோக போலிக்குள்ள வரும் அல்லது ஈரியல்புக்கு வரும். ஆகவே 4ஆம் ஆவர்த்தனத்துல உருவில்ல கூடிய மூலகம் எங்க இருக்கும் என்றால் டி தொகுப்புக்கு இருக்கு. டி தொகுப்பிலையும் மத்தியமமா இருக்கிறது. நடுவில் இருக்கிற வனேடியம் உருகுநிலை மிகவும் கூடியதாக இருக்கு. அதுக்கு நான் சொன்ன ஒரு காரணமும் இருக்கு. சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை ஆவர்த்தன அட்டவணையில உருகுநிலை என்ற கொதிநிலை என்ற போக்கு திட்டமானதாக டி பிளாக்ல இல்லாட்டாலும் பொதுவாக பார்க்கும்போது வனேடியம் வரைக்கும் அதிகரித்து பேருந்தங்கால குறைகிறது நாங்கள் பார்க்கலாம். உருகுநிலைக்கும் கொதிநிலைக்கும் ஒரே விதம். உங்களோட சிலபஸ்ல உருகுநிலையை பற்றி தான் தெளிவா தரப்பட்டிருக்கு, டேட்டாவால் வந்திருக்கு. ஆனா 2011ஆம் ஆண்டு சிலபஸ்ல கொதிநிலையை பற்றியும் தந்திருந்தது. நீங்கள் ரெண்டையுமே எழுதி வச்சுக் கொள்ளுங்க. அதுல ஒரு பிழையும் இல்லை, ஒப்பிட வேணும். எங்களுக்கு தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. உயர் உருகுநிலை கொதிநிலைகளை உடையவை. உயர் உருகுநிலை கொதிநிலைகளை உடையவை. உயர் உருகுநிலை கொதிநிலைகளை உடையவை. உயர் உருகுநிலை கொதிநிலைகளை உடையவை. சட்டனின் இலத்திரன் நிலையமைப்புல 4:3D10 இருக்கும். இதுவும் சுயாதீனம் அடையாது. இதுவும் பகுதியாகத்தான் சுயாதீனம் அடையும். சுயாதீன இலத்திரங்கள் எண்ணிக்கை சடுதியாக குறைகிறதால சட்டன் உருகுநிலை குறைந்த மூலமாக இருக்கும் டி தொகுப்புல. 4ஆம் ஆவர்த்தனத்துல மிகவும் உருகுநிலை குறைந்த மூலகம் எங்கே இருக்கும்னா 18ஆம் கூட்டத்துல இருக்கும். அதிலெல்லாம் வாயுக்கள்லாம் உலோகங்களுக்குள்ள நாங்கள் கரைக்கிறோம். 3D தொடர் உலோகங்கள். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. உயர் உருகுநிலை கொதிநிலை உடையவை. உயர் உருகுநிலை கொதிநிலை உடையவை. நான்காம் ஆவர்த்தனத்தின் டி தொகுப்பு மூலகங்கள் யாவும் டி தொகுப்பு மூலகங்கள் யாவும்
நான்காம் ஆவர்த்தனத்தின் டி தொகுப்பு மூலகங்கள் யாவும் உயர் உருகுநிலை கொதிநிலை உடைய திண்மங்களாகும். உயர் உருகுநிலை கொதிநிலை உடைய திண்மங்களாகும். உயர் உருகுநிலை கொதிநிலையுடைய உயர் உருகுநிலை கொதிநிலையுடைய திண்மங்களாகும். அடுத்த வந்தியாலை கொள்ளுங்க. 3D தொகுப்பு மூலகங்களில் 3D தொகுப்பு மூலகங்களில் தொகுப்பு மூலகங்களில் தொகுப்பு மூலகங்களில் 4s இலத்திரன்களும் 4s இலத்திரன்களும் பகுதியாக நிரப்பப்பட்ட 3D இலத்திரன்களும் சுயாதீனம் அடைந்து இலத்திரன்களும் பகுதியாக நிரப்பப்பட்ட 3D இலத்திரன்களும் சுயாதீனம் அடைந்து இலத்திரன்களும் பகுதியாக நிரப்பப்பட்ட 3D இலத்திரன்களும் சுயாதீனம் அடைந்து உலோக பிணைப்பில் பங்களிப்பு செய்வதால் உலோக பிணைப்பில் பங்களிப்பு செய்வதால் உலோக பிணைப்பில் பங்களிப்பு செய்வதால் அவற்றின் உலோக பிணைப்பு வலிமை அதிகரித்து அவற்றின் உலோக பிணைப்பு வலிமை அதிகரித்து அவற்றின் உலோக பிணைப்பு வலிமை அதிகரித்து உருகுநிலை கொதிநிலை அதிகரிக்கின்றது. உருகுநிலை கொதிநிலை அதிகரிக்கின்றது. சரிதானே? நீங்கள் அந்த 3 கிராஃபும் சில பேர் எனக்கு கீறி போட்டிருந்த நீங்கள் டேட்டா வேல்யூ எடுத்துக்கொண்டு நீங்கள் கீறும் போது இந்த ஒரு கிராஃப் முழுவதுமே வீச்சாக எடுத்து கீறீங்கன்னு சொன்னால் இந்த ஏற்ற இறக்கங்கள் நல்லா தெரியும். நாங்க சின்ன சின்ன பெருமானங்கள் தான் வித்தியாசப்பட போகுது ஒரு அயனாக்கல் சக்திகள். அந்த கிராஃபின் ஃபுல் சீட்டையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி வீச்சு எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் பெரிய பார்வை புலத்துக்கு பெருசா இருக்கும் மாற்றம். அப்ப உங்களுக்கு இதை விட இது கூட இதை விட இது குறைவு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அந்த வேல்யூவின் பெருமானத்தை பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வித்தியாசப்படாது. அப்ப நான் இப்ப உருகுநிலை கொதிநிலை என்ற டேட்டா வேல்யூ உங்களுக்கு தரப்போறேன். இதை நீங்க கீறும் போது நான் சொன்னது போல ஒரு கிராஃப் ஷீட்டின் முழு பகுதியையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி அதன் வீச்சு எடுத்துக்கொள்ளும். ஆக குறைஞ்சது ஆக குறைந்த வீச்சு எடுத்து பெரிய கிராஃபா கீறினீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வைக்கு இது நல்ல பெரிய சின்ன நண்டு இருக்கும். ஆனா பெருமானத்துல பெரிய அளவுல மாற்றம் வருது.
நீங்க பார்க்கலாம். இதான் இந்த வேல்யூவை நோட் பண்ணி கொடுங்க. கொதிநிலை வேல்யூ பாகை சியில வெனேடியம் 3400 பாகை சி, டைட்டேனியம் 3260 பாகை சி, இரும்பு 3000 பாகை சி, கோபால்ட் 2900 பாகை சி, நிக்கல் 2730 பாகை சி, ஸ்கண்டியத்துக்கும் சேம் வேல்யூ தான் இருந்தது 2730 பாகை சி, செப்புக்கு 2600, குரோமியம் 2480 பாகை சி, மெங்கனீஸ் 2100 பாகை சி, சட்டன் 910 பாகை சி. இதுல பாருங்க, சட்டனின் உருவிலை சடுனா குறைஞ்சது காரணம் அது இந்த இலத்திரன் நிலையமைப்பு தான். 4:3D10 என்ற இலத்திரன் நிலையமைப்பு. இந்த குரோமியத்துக்கும் மெக்னீசியத்துக்கும் குறைஞ்சது காரணம் அதுதான். இது அசாதாரண இலத்திரன் நிலையமைப்புக்குரியது. 4s1 3d5, இவர் 4s1 4s2 3d5. அதனாலதான் இவைக்கு குறைவு. இந்த வீடுல குறைகிறதுக்கான உண்மையான காரணம் தான். அணுகாரையும் செல்வாக்கு செலுத்தி 100% நாங்க இலத்திரன் நிலையப்பை பற்றி கதை காட்டாலும் இதுல நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் ஸ்கண்டியன் தொடக்கம் சட்டன் வரைக்கும் தான் கிராஃப் அடுக்க போறீங்க. நான் டேட்டா வேல்யூ ஒழுங்கம் வச்சிருக்கேன். மிகவும் கொதிநிலை கூடிய மூலகமாக வெனேடியம் டைட்டேனியம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸ்கண்டியத்துல இருந்து டைட்டேனியத்துக்கு அதிகரிச்சு வெனேடியத்துக்கு அதிகரிக்குது. வேந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா குறைஞ்சு கொண்டு போகும். திட்டமான போக்குல இல்ல. இந்த 10 மூலகங்கள்டையும் ஒழுங்கமைப்புல நாங்கள் இதை கொஞ்சம் இலகுவாக ஞாபகத்துல வச்சிருக்கிறதுக்கான சரி சும்மா ஒரு சின்ன கிரியேஷன். வீடுகளை பார்த்தா தெரியும். அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. பிள்ளைகள் படிக்குதுன்னு சொல்லி படிக்காம இருக்குங்க. சரியா? வீட்டை பார்க்கும்போது இப்படி இருக்கு. எல்லாம் தலைகளா இருக்கும். கொப்பி புத்தகங்கள் எல்லாம் அங்க ஒன்று இஞ்சி ஒன்று அறிஞ்சு கிடக்கும். வேலை முடிஞ்சு வரைக்கும் ஒரு எக்ஸ்டைட் எல்லாம் வருவாங்க. வருது கொஞ்சம் தமிழ்ல கதைக்கிறதா இருந்தால் கொதியோட வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு டென்ஷன் இருக்கு. வீட்டையும் பார்க்க வீடும் அப்படி இருந்தா அப்படி இருக்கு. வீட்டிலையும் பார்த்தா காலுக்குள்ள சில நேரத்துல கொப்பி தான் தட்டுப்படும். தட்டுப்பட்டா கோம்பு
ராதபுரம் கோபம் வந்தா இந்த புள்ளவுட்டிகளுக்கு அடிக்குதானே தெரியும். அது நடக்காது தானே. எல்லா புள்ளவுட்டிகளை பேசுங்கன்னு தெரியும். அது நடக்கும். அது உடனே என்ன நடக்கும்? படிப்பிக்கிற வாத்திமாருக்கு தான் கோல் அடிக்கிறது. சார் இங்க பாருங்க சார் இப்படி இருக்கு, ஒப்பியெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கு. எல்லா இடம் நடக்கிற யதார்த்தம் தான். சரிதா? கம்ப்ளைண்ட் பண்றது படிப்பிக்கிற டீச்சர்ஸ் மாதிரி இருக்காங்க. வேண்டாம் உள்ள கேட்காதுன்னு தெரியும், சொல்லி கேட்காது. அதனால டீச்சருக்கு சொல்லி டீச்சருக்குனால பிள்ளைக்கு ஏதாவது அட்வைஸ் பண்றோம். கன்செப்ட் தான். இது சும்மா இருக்க லைன் ஞாபகப்படுத்தினீங்கன்னு சொன்னா இந்த 10 மூலங்களும் இந்த ஆர்டர்ல வந்துடும். இந்த டேட்டா வேல்யூகள் எல்லாம் நான் பரிசோதனை செய்து கணிச்ச டேட்டா வேல்யூ இல்லை, புத்தகங்கள்ல தேடி எடுத்த டேட்டா வேல்யூ தான். புத்தகம் மாற சில இங்க டேட்டா வேல்யூ சிக்கலாம். இதுதானே நான் ஒரு டேட்டா புக்ல இருந்து எடுத்த தரவு தான் இது. நான் சொல்ற விஷயத்திற்கா பாருங்க. இது வேலை முடிந்து ஒவ்வொன்றுக்கும் அப்படியே விட்டு போட்டு வச்சது, பிட்டுக்கு விட்டு போட வேண்டிய. அதனால போடுற பிட்டிலேயே அதை கொண்டு வந்துட்டோம்னா சுவம் கொதியுடன் கொதிநிலையை உனக்கு ஞாபகப்படுத்தும். கொதியுடன் வந்த தாய் ஒப்பியல் எல்லாம் சிதறி கிடக்கு. நான் ரசாயனவியல் படிப்பிக்கிறதால இந்த ஒப்பியை நான் சிதற விட்டுட்டேன். ரசாயனவியல் ஒப்பி நிலை அங்க வாசல் எறிஞ்சிருக்கா நிலையை வேலை முடிந்து கொதியுடன் வந்த தாய் ரசாயனவியல் கொப்பியின் நிலையை சேரிடம் சொல்வதற்காய் சேரிடம் சொல்வதற்காய் குறுஞ்செய்தி மூலம் செட் பண்ணினான். இதுல போன் பண்ணி சேருக்கு சொன்ன பிள்ளை விட்டு எரிஞ்சால் அப்புறம் சண்டை பிடி ரகசியமா SMS போட்டு விட்டா அடுத்த நாளைக்கு பள்ளிக்கூடத்துல வச்சு வாத்திமாருக்கு பிள்ளை கிழிக்கிற வழியில ஒழுங்கா நடக்கும். சரியா? இதுல பாருங்க, இது ஒரு பெரிய ரிஸ்கான விஷயம் இல்லை. இந்த மூலகங்கள்ட்ட உருவில முதலே பாடமாக்கி வச்சிருக்கிறது அவ்வளவு கடினமான காரியம். ஆனால் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட், வேலை முடிந்து கொதியுடன் இவ்வளவு இந்த கொதிநிலையை ஞாபகப்படுத்தணும் என்பதற்காகவும் இப்படி ஒரு கதையிட கிரியேஷனுக்கு தேவை என்பதற்காகவும் சொல்லியிருக்கு. வந்ததால் வெனேடியம், டைட்டேனியம், ரசாயனவியல், இரும்பு, கொப்பி, கோபோ, நிக்கல், நிலைய நிக்கல் சேரண்டா வெயிட் பண்ணு, சிக்கல் பருமண்டால் வெயிட் பண்ணு சொல்வதற்காய். அப்ப சோவும் சேவும் எப்படின்னு சொல்லலாம் தானே, செப்பு தான். இது 10 மூலங்கள் ஞாபகம் இருக்கு. குறுஞ்செய்தி குரோமியம், மூலம் மேங்கனீஸ், சரி. அப்ப இது ஒரு 2 தரம் பாத்தீங்கன்னு சொன்னால் இதுண்ட உருவநிலை ஏறுவரிசை கொதிநிலை ஏறுவரிசைக்கு உங்களுக்கு உதவும். இது கொதிநிலை ஏறுவரிசை உருவநிலை ஏறுவரிசை இப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. சரிதானே? ஆகவே நோட் பண்ணிக்கொள்ளும். இதுக்கு அங்கால ஒரு சீட் விடுங்க, கிராஃப் ஓட்டுறது. இந்த கிராஃபில
நீங்கள் ஸ்கண்டியத்தில இருந்து சட்டன் வரைக்கும் கேறுவீங்க, ஏறி இறங்கும். நான் சொன்ன மாதிரி நடுவில் கூடி பேந்து வந்து என்ன செய்ய குறை. சில யோசிக்கும் என்ன கோநிலையா, அது கொதிநிலையா? கொதிநிலை, பாயிலிங் பாயிண்ட் என்று சொல்றது. பாகை சி வெப்பநிலைக்குரியது. திருப்பி திருப்பி 2-3 சொல்லி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் அடுத்த பக்கம் கிராஃப் ஓட்டுறதுக்கு கிராஃப் ஷீட் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு பேஜை விடுங்க. இதுல இருந்து நீங்கள் மிகவும் குறைஞ்ச கொதிநிலையுடைய மூலகத்தையும் மிகவும் கூடிய கொதிநிலையுடைய மூலகத்தையும் இனங்காணலாம். கரைவு கீறுறதுக்கு இடத்தை விட்டுட்டு
டி தொகுப்பு மூலகங்களில் 3D தொடரில் என்று போட்டு 3D தொகுப்பு மூலகங்களில் 3D தொகுப்பு மூலகங்களில் மிகவும் கொதிநிலை கூடிய மூலகம் வனேடியம். மிகவும் கொதிநிலை கூடிய மூலகம் வனேடியம். பாகை என்று பிராக்கெட்டுக்கு போட்டு வை. 3400 பாகை. மிகவும் கொதிநிலை குறைந்த மூலகம் சட்டன் 910 பாகை. மிகவும் கொதிநிலை குறைந்த மூலகம் சட்டன். நீங்க இப்ப எழுதுறது கிராஃப் கிடத்த விட்டுட்டா அடுத்த பந்தியாலை கொள்ளுங்க. உருகுநிலை கம கொதிநிலை என்பன உருகுநிலை கம கொதிநிலை என்பன உருகுநிலை கம கொதிநிலை என்பன 3D தொடர் மூலகங்கள் 3D தொடர் மூலகங்கள் 3D தொடர் மூலகங்கள் மத்தி வரை பொதுவாக அதிகரிப்பு. மத்தி வரை வனேடியம் வரைக்கும் வருமா? வனேடியம் மெங்கனீஸ் தான் கிட்டத்தட்ட சென்டருக்கு வரும். மத்தி வரை பொதுவாக அதிகரிப்பு. பின் தொடரின் முடிவு வரை குறைகின்றது. பின் தொடரின் முடிவு வரை குறைகின்றது. பின் தொடரின் முடிவு வரை குறைகின்றது. பின் தொடரின் முடிவு வரை குறைகிறது. இது ஒரு 2-3 தடவை சொல்லி பார்ப்போம். சரியா வந்து தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. உருகுநிலைன்னு சொல்லி உருகுநிலையும் உலோக பிணைப்பின் வலிமையில தான் தங்கி இருக்கு. கொதிநிலையும் உலோக பிணைப்பின் வலிமையில தான் தங்கி இருக்கு. அவை இதுவரைக்கும் நான் சொன்ன விடயங்கள் எல்லாமே உருகுநிலைக்கும் கொதிநிலைக்கும் பொதுவானதாக இருக்கு. உலோக பிணைப்பின் வலிமையில பிரதான செல்வாக்கு செலுத்தவாறது உருகுநிலை தான். ஏன்னா திண்ம நிலையில தான் உலோக பிணைப்பு வந்து அதீதமாக வலிமையாக இருக்கு. திண்மத்தை உடைச்சு திரவமாக்குறதுக்கு நிச்சயமாக உருகுநிலை என்ற வெப்பநிலையை வலிமை தீர்மானிக்கும். திரவ நிலையில பேர்ந்த அணுக்களுக்கு இடையிலான நலிவான கவர்ச்சி தான் இருக்க போகுது. உருகுநிலை என்று தலையங்கம் போட்டுக்கொள்ளுவோம். அதுல உருகுநிலை என்ற வேல்யூவை நோட் பண்ணு. உருகுநிலை பாகை சி அளவுக்குரியது.
வெனேடியம் 1900 பாகை சி, குரோமியம் 1890 பாகை சி, டைட்டேனியம் 1680 பாகை சி. ஸ்கண்டியத்திற்கும் இரும்பிற்கும் ஒரே பெருமானம் கொடுக்கப்பட்டிருந்தது. 1540 பாகை சி. சிறிதளவு வேறுபடலாம், ஏதாவது புத்தகம் மாறினால் தேர்தல வேறுபடும். ஷாப்பா அப்படி இருக்க வேண்டிய இல்லத்தான். நான் பார்த்த புத்தகத்துல 2 ஜமனா இருக்கு. கோபோல்ட் 1500, நிக்கல் 1450 பாகை சி. எம்மன் 1240 பாகை சி. செப்பு 1080 பாகை சி. சட்டன் 420 பாகை சி. இங்கேயும் மிகவும் உருவில கூடிய மூலகம் வனேடியமாகும். உருவில குறைந்த மூலகம் சட்டனாகவும் இருக்குது. ஆனா இடையில ஒழுங்கமைப்புகள் மாறுது. திண்ம நிலையில இருக்கிற அணுக்கள்கிட்ட கவர்ச்சி விசைக்கும் திரவ நிலையில இருக்கிற அணுக்கள்கிட்ட கவர்ச்சி விசைக்கும் இடையில வேறுபாடு இருக்கு. அதனாலதான் அந்த போக்கு இல்லைன்னா அதே போக்குலதான் உருவிலை மாறும். கார்பன் புறதிருப்பம் படிக்க சொல்லி இருக்கிறதுனால காரியத்துக்கு வைரத்தோட உருவில கூட. ஆனா காரியத்துக்கும் வைரத்துக்கும் கொதிநிலை சமன் என்று சொல்லு. சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் படங்கிற தெரியும் தானே. நான் ஒரு கார்ட்டூன் ஒன்று சொல்றேன். படம் வந்து சொல்லக்கூடாதானே. நான் கீறத படம் வந்து சொன்னா படம் என்ன மாதிரி. சரி, ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று என்னன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயதுல பாம்பு அந்தந்த தெருவில் போற ஆட்களை எல்லாம் கொத்துறது அப்படின்னு சொல்லி. அதனால இந்த பாம்பின் ஆக்கினை தாங்க முடியாமல் அந்த நாட்டு மன்னனுக்கு முறையிட்டாச்சு. மன்னன் என்ன செய்யணும், மக்களுக்கு நீதியை வழங்கும். அதுக்குதான் மன்னன் கையில என்ன இருக்கு, செங்கோல் இருக்கு. சரி ஒளிய சரியான முறையில இனங்கண்டு தப்பு செய்தாக்களுக்கு தண்டனையும் பாதுகாக்கப்பட வேண்டிய நீதியும் வழங்கப்பட வேண்டும். இது எல்லாருக்கும் ஒரு செல்வி முகம் இருக்கு. இப்படி காட்டு இதுண்ட அர்த்தமாதான் நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது, வெற்றி அடைந்து விட்டது அப்படின்றத காட்டுறதா இந்த குறியீடு இருக்கு. இப்ப ஒன்று என்னத்துக்கு காட்டுதல்ட்டு தெரியாம போயிடுச்சு. சரியா, இது வந்து வெற்றி குறியீடு. அப்படிதான் வெற்றி குறியீடு. அதுக்கான காரணம் தான் நீதி நிலைநாட்டப்பட்டுட்டு என்றதை காட்டுறதா இந்த வெற்றி குறியீடு. சரி, ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான். நான் சும்மா ஒரு படம் கொண்டுக்கிறேன், நீங்கள் என்ன விட எல்லாம் கூறினாலும் எல்லாம். சரி,
ஒரு மிகவும் கொடுமையான ஒரு பாம்பு. இது மக்களுக்கு என்ன செய்யுது? தீங்கு செய்து மக்கள் எல்லாம் போய் மன்னன்கிட்ட முறையடிக்கும். மன்னன் என்ன செய்யணும்? பாம்பை அடிச்சு மக்களுக்கான நீதியை வழங்க வேணும். மன்னன் சப்பாத்துகளை எப்படி எடுக்கிறேன்னு தெரியல, சும்மாதான் இருக்கிறேன். பாம்பை அடிச்சு காலுக்குள்ள போட்டு உலக்கி இருக்க. இவர் வந்து மக்களுக்கான நீதியை செயலாற்றிட்டு என்ன செய்யிருக்க என்றால் வெற்றி குறிகாட்டு சரியா செல்ஃபி எடுக்கிற மாதிரி மன்னன் எப்போதும் நீதியை நிலைநாட்டவும். ஆகவே கையில செங்கோல் இருக்கு. மன்னன் கையில நீதி நிலைநாட்டப்படவும் செங்கோல் இருக்கு. சரி, செங்கோலாலேயே அடிச்சுட்டாருன்னு வச்சுக்கொள்ள. சரியா மன்னன்டா மன்னனுக்கு கிரீடம் இருக்கும். என்ன மன்னன் சரியா? ஒரு சின்ன கார்ட்டூன். சரி, விளங்குதா படம்? ஊர்வன உருவிலே ஊர்வன பாம்பு ஒரு ஊர்வன. மிகவும் காலுக்குள்ள இருக்கிறது நாகம். பாம்பு நாகம் சட்டன். மன்னண்ட பரிமாணப்படி பார்த்தால் மன்னண்ட கையில இருக்கிறது செங்கோல் செப்பு. இது மன்னன். இந்த டீத்தோப்பு மூலகங்கள்ல நான் கிங்கன்னு குறிப்பிட்டது எம்என். இதுல இவர் காட்டுறது வந்து இந்த நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது என்பதற்காக நிக்கல். இவற்ற கையின் இந்த குறியீடு நீதியை நிலைநாட்டி விட்டது என்று ஒரு காட்டுறார். நிக்கல் சரிதான், நீதி நிலைநாட்டப்பட்டதை காட்டுறார். எங்கள் எல்லாருக்கும் ஆக குறைஞ்சதும் ஆக கூடினதும் கஷ்டம் இல்லை. சரியா? எங்களுக்கு எல்லாம் ஆக குறைஞ்சதுக்கும் ஆக கூடினதுக்கும் கஷ்டம் இல்லை. அது தெளிவாகவே இருக்கு. ஆனா இடையில இருக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு. கேட்கிற கேள்வியிலே ஆக கூடினது ஆக குறைஞ்சது கேட்டா தலையீடு இல்லையே. இடையில இருக்கிறது இதாக கேட்டாதான் பிரச்சனை. இப்ப இதுல 4 மூலகத்தின் ஒழுங்கமைப்பு வந்துட்டு ஆக குறைஞ்சல இருந்து வந்துட்டு சட்டன் பாம்பு செங்கோல் செப்பு மன்னன் மேங்கனீஸ் நீதி நிலைநாட்டப்பட்டு நிக்க உலகத்தோட விட்டுட்டேன். எது படியல் டேட்டா வேல்யூ செக் பண்ணி போட்டு சொன்னாங்க. சார் கையில ஒரு கொடியை கொடுத்து விட்டீங்கன்னா கோபால்ட் வந்துடும் சொல்லி இந்த படியல் ஐடியா. கையில ஒரு கொடியை கொடுத்து விட்டால் கோபால்ட் வந்துடும். கொடி சரியா? கொடி என்ன சும்மா தடியை பிடிச்சோ நிற்கிறதா? கொடி இல்லை தானே. கொடியில ஏதோ பறக்கும் கொடி. நான் ஒரு நாள் பை ஆக்சிடென்டா மன்னர்ல எங்கேயோ இடத்துல ஏதோ பாண்டியட்ட கொடி, ஏதோ பாண்டியட்ட கொடி சின்னம் பொறிக்கப்பட்ட காசுகள் எடுக்கப்பட்ட இருக்குதுன்னு பார்த்தேன். அதுல பார்த்தேன் பாண்டியர்கள் என்று நினைக்கிறேன். அவங்களோட கொடியில 2 மீன் சின்னம். சரி, வருங்கொடியை போடுற விட ஏதாவது ஒரு சின்னத்தை போடுவோம் பார்த்தேன். 2 மீன் சின்னம் இருக்கு.
பாண்டியர்களாகத்தான் இருக்கும் அன்னைக்கு. சேர சோழ பாண்டியர்ல ஆரோட புலிக்கொடி, மற்றவன் மீன்கொடி, இன்னொரு தண்டு என்னன்னு தெரியாது பாப்பா. சரி, அப்ப இதுல கொடியில சரி சம்திங் 2 சின்னம் போட்டாங்க. இது ஆங்கிலத்துல நாங்கள் குறிப்பிட்டால் ஃபிஷ். ஃபிஷ்ல இருந்து இரும்பையும் ஸ்கண்டியத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 10 மூலங்கள்ல 2, 3, 4, 5, 7 வந்துட்டு. மிகவும் கூடியவரங்களுக்கு நல்ல ஞாபகம் வனேடி. எல்லாருக்கும் மேலே இருக்கிறது வனேடி டாப். அதுல எங்களுக்கு குழப்பம் இல்லை. ஆக 8 மூலகங்கள் ஒழுங்கு எங்களுக்கு தெரியும். இடையில இருக்கிற குரோமியமும் டைட்டானியம் தான் பிரச்சனை. இந்த வனேடியத்துக்கும் இரும்புக்கும் இடையில குரோமியமும் டைட்டானியமும் வரும். அதை நீங்கள் ஞாபகப்படுத்தினால் சரி. சிஆர் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆங்கில சொல் பிசிஆர். அதே மாதிரி யோசிச்சு கொள்ள பிசிஆர் சும்மா சும்மா ஞாபகத்து தானே சொல்றேன். வனேடியத்துக்கு அடுத்தது மேலே இருந்து கீழே வாரது குரோமியம். பிசிஆர் மாதிரி விசிஆர். விசிஆர்ண்டா வனேடியம் வந்து குரோமியம் வந்து டைட்டானியம். 10 மூலகங்களுமே இந்த படத்துல வந்துட்டு மிகவும் குறைஞ்சதுல இருந்து மிகவும் கூடினவை. அப்ப ஸ்ட்ரக்சர் கேள்வியல்ல, எம்சிக்கு கேள்வியில 4 அல்லது 5 மூலகங்களை குறிப்பிட்டு அதிന്റെ ஏறு வரிசை ரங்கு வரிசையை கேட்கலாம். எஸ்தோப்பு இருந்தால் நீங்கள் குழம்ப தேவையில்லை, உடனே எஸ்தோப்புக்கு நல்லா குறைவா போடலாம். தனியா டீதோப்பு மூலகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் டீதோப்பு மூலகங்களை ஏதோ ஒரு முறையில என்ன சேர்த்து ஒழுங்கமைக்கிறது. இதுல எப்படி ஒழுங்கமைக்கிறது? நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு படத்தின் மூலமாக இதை ஞாபகப்படுத்த முடிஞ்சா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அல்லது இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐடியா விதைச்சிருக்கேன், இதை இப்படியும் ஞாபகத்துல வச்சிருக்கலாம் அப்படி, அதன்படி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். சரிதா? நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்களே நீ என்ன செய்யலாம் என்றால், ஏதாவது கெமிஸ்ட்ரின்றது இல்லை, எந்த சப்ஜெக்ட்ல என்றாலும் ஒரு ஒழுங்கமைப்புக்கான ஒரு அனுபவத்தை உங்களோட வாழ்க்கையில இருந்து எடுக்கிறாங்க. நீங்களே கிரியேட் பண்ணினா உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்லி அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப முதலாம் அயனாக்க சக்தி, அதே போல இப்ப எஸ் பிளாக்ல எல்லாமே இருக்கு அயனாக்கல் சக்திகள், அணு ஆலைகள், அதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கிற கடினமான காரியம். கேள்விகள்ல விட எடுக்கலாம், விட எடுக்கலாதண்டி இல்ல, விட எடுக்கலாம். ஆனா நேரம் பாடமாக்கிட்டோம்னு சொன்னா பார்த்தோன்னு கேள்விக்கு விட போடக்கூடிய உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறங்களும் சில சிஸ்டமேட்டிக்கா சொல்லி தந்திருக்கேன். என்ன பொறுத்தவரையில டி பிளாக்ன்றது இன்ஆர்கானிக்கிட்ட மிகப்பெரியது. பி பிளாக் வந்து டி பிளாக்கை விட தூநிலை கொதிநிலை குறைந்தது. அதையும் இதையும் ஒப்பட சொல்லி கேட்டால் டி பிளாக்கு தான் கூட வரும். பி பிளாக்கில் இருக்கிற மூலகத்தை விட டி பிளாக்கு கூட வரும். ஆனால் 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனத்துல நான் உங்களுக்கு அந்த ஆர்டர் தந்திருக்கேன். 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனத்துல சோடியம் சல்பர் அதுகளை ஒப்படைக்கு. சல்பர் எக்சைட் மூலக்கூறாக இருக்கிறதாக சோடியத்தை விட சல்பருக்கு கொதிநிலை உருவில கூட. ஆனா பொஸ்பரஸ் P4 மூலக்கூறா இருந்தாலும் மூலக்கூட்டு திரும்பி காணாது, அதனால சோடியத்துக்கு கூட. அந்த இடங்கள்ல நாங்கள் சிலதை திட்டமாக கதைக்கலாம். எப்போதும் உலோகத்தை விட அலோகத்துக்கு குறைவு, அலோகத்துக்கு கூட அப்படி கதைக்கலாம். கார்பன் எல்லாம் எங்களுக்கு கார்பனை பேர், கார்பன் சிலிக்கன் எல்லாம் உருகுல மிகவும் கூட. சிலிக்கனுக்கு எல்லாம் 1400க்கு மேல, கார்பனுக்கு 3750 சொச்சம். காரியம் வைரம் என்றால் 4100க்கு போகுது. அப்ப உலோகங்களுக்கு எப்போதும் அலோகங்களுக்கு கூட ஒப்பிடுறது அப்படி இல்லை. நான் இந்த குறிப்பிடுற இந்த 4ஆம் ஆவர்த்தனத்துல கதையன் பொதுவா எஸ் பிளாக்கை விட டி பிளாக் எல்லாத்துக்கும் கூட, அங்க இருக்கிற பி பிளாக்கை விட டி பிளாக்கு கூட. நீங்க ஒப்படைக்கல
கேள்வியை பொறுத்தது. ஒரு எஸ் தோப்பு மூலம், ஒரு பி தோப்பு மூலம், 2 டி தோப்பு மூலம் இருந்தா நீங்கள் முதல்ல எஸ் தோப்பையும் பி தோப்பையும் செக் பண்ணி பார்க்கணும். ஏண்டா எஸ் தோப்புல ஆகலும் குறைவாயும் இருக்கலாம். பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுக்கும். கேள்விகள் ஓடைகளை விடையெடுக்கக்கூடிய ஒரு ஒழுங்குல போடுகிறோம். நாங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு டெக்னிக்கை கையாண்டோம்னு சொன்னால் அவர்கள் இந்த டெக்னிக்ல யோசிக்க மாட்டார்கள். அவர்கள் வேறு ஏதாவது வழியில யோசிச்சு தான் விட முடியும். நாங்கள் குறுக்கு வழியில் ஒரு முயற்சி எடுத்து வச்சிருக்கிறதால சடாரணங்களும் விட வந்து அவர்கள் ஆவர்த்தனத்தின் வழி, கூட்டத்தின் வழி, அரசு நிலையத்தின் எல்லாத்தையும் பற்றி யோசிச்சு ஒரு கேள்வியை போட்டு நாங்கள் பேசாமல் டேட்டா வேல்யூவை வச்சுக்கொண்டு படாரண்டு 2 விடையில தெரிவு செய்திருப்போம். ஒரு விடையை தெரிவு செய்திருப்போம். மற்ற விடைகளை நீங்கள் தட்டியும் என்ன செய்யலாம், ஒமிட் பண்ணலாம். இதுல ஏதாவது 2 தெளிவா தெரியுமாண்டா அந்த 2 வச்சுக்கொண்டு அந்த 2க்கு பொருத்தம் இல்லாத மிச்ச விடைகளை வெட்டி கொண்டு வர எஸ் குழுவும் பி குழுவும் ஒப்பிடாமலே உங்களுக்கு சின்னத்துல என்ன செய்யலாம், வரலாம். ஒப்பிடக்கூடிய ஒரு மூலகங்கள் தானே வேறு, அப்படி இல்லைதான். ஒப்பிட ஒரு தராலையும் ஒப்பிடலாம். டேட்டா வேல்யூ பாடமாக்குதான் ஒப்பிடணும்டா கேள்வி அப்படி போடலாம். உங்களுக்கு இதுல நன்மை என்னண்டா நேரத்தை மிச்சம் பிடிக்கலாம். ஒரு நிலை, கொதுநிலை, மற்றது வந்து நிறங்கள் அதெல்லாம் தெளிவா இருந்துச்சுன்றால் பெர்ஃபெக்டா போடலாம். சரிதான். நீங்க இந்த படத்தை கீறிக்கொள்ளுங்க. அடுத்த வகுப்புல நாங்கள் பாடம் முடியுது. நாங்கள் கலப்புலோகங்கள் அதெல்லாம் வந்து எந்தெந்த கலப்புலோகங்கள்ல பயன்படுத்த பயன்பாடுகள் கொஞ்சம் தெரிஞ்சுதான் நல்ல. அப்படி பெருசா குறிப்பிடையில டி தோப்புல குறிப்பிடையில கலப்புலோகம்னு சொல்லியிருக்கு, இந்தந்த கலப்புலோகம்னு சொல்லியிருக்கு. நாங்கள் ஒரு கொஞ்சத்தை பார்ப்போம். சில மூலகங்கள் கலப்புலோக தயாரிப்புல பயன்படுதான். பொதுவாக பயன்படுற கலப்புலோகங்களை பார்த்து வைப்போம். உங்களுக்கு மின்னது தன்மைன்னு சொல்லி தரணும். பரகாந்த இயல்பை பற்றி கதைக்கிற கொண்டும் இல்லை. இதோட பாடம் முடியும். நீங்கள் எஸ்பி தோப்பு டியூட் செய்து வச்சிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. இது முடிய விட்டு நான் எஸ்பி தோப்பு பேப்பர் செய்துட்டு தான், அந்த டியூட் செய்துட்டு தான்